ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோழி கூடு கட்டலான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி இருந்த பழைய கல் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்தாச்சு. கோழி கூடு வாங்கலான்ட்டு போனால் 2000 3000 4000ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நம்ம செலவு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி பழைய கல், வீட்டை சுற்றி கிடக்கிற பழைய கல்லை பொறுக்கி எடுத்து நம்மளே கட்டிக்கிடலாம். ஒரு 500 600 இருந்தால் போதும். நான் பார்த்தீங்கன்னா 6 கிலோ சிமெண்ட் வாங்கினேன். 1 கிலோ சிமெண்ட்டுக்கு 3 கிலோ மண் போட்டால் போதும். எம்சாண்டு பீசாண்டுன்னா நீங்கள் 2 கிலோ போட்டால் போதும். அதாவது 1 கிலோ சிமெண்ட்டுக்கு 2 கிலோ எம்சாண்டு பீசாண்டு அது மாதிரி யூஸ் பண்ணால் போதும். சிமெண்ட் வந்துட்டு கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கல் வச்சு தான் கட்ட போகிறோம். ஸோ தண்ணியாக இருந்தால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் குளன்னு இருந்தாலே போதும். அப்போ தான் கல் வச்சு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு கோழி வளர்த்தாலே கூண்டு ரொம்ப அவசியம். கூண்டு இல்லாமல் கோழி நம்மளால் வளர்க்க முடியாது. வெயில் காலத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் மழை காலம், பனிக்காலத்தில் வந்துட்டு வெளியில் விட்டுட்டோம்னா அதுக்கு அந்த நோயெல்லாம் வந்துடும். சளி தொல்லை இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். சீக்கிரம் செத்து போயிடும். ஒரு கோழிக்கு சீக்கு வந்துச்சுனாலே அவ்வளோதான். மீதி கோழி எல்லாமே டெட்டு, அவ்வளோதான், செத்துடும் எல்லாமே. அதை காப்பாற்ற முடியாது நம்மளால். ஸோ கூண்டு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதை சீக்குக்கு வராமல் வச்சுக்கலாம். ஏன்னா பனியில் நனையாது. வெயில் வந்ததுக்கப்புறம் திறந்து விடலாம். நம்ம அது வரைக்கும் நம்ம கூண்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம். சப்போஸ் மழை பெஞ்சால் கூட நம்ம கொஞ்சம் நேரம் கூண்டில் வச்சுட்டு மழை விட்டோன்னா அதுக்கப்புறமா வெளியில் விடலாம். அதனால் சீக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுறது நமக்கு கொஞ்சம் குறையும். நான் கோழி கூடு எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு வேலி இருந்துச்சு. ஸோ அந்த வேலி உரமாகவே கட்டிட்டேன். ஏன்னா 4 பக்கம் நம்ம செவுரு வைக்க தேவையில்லை. 3 பக்கம் மட்டும் செவுரு வச்சா போதும். அதனால் வேலி உரமாக வச்சு கட்டிட்டேன். ஆனால் அந்தாண்ட பக்கம் வேலி பக்கம் ஓப்பனில் இருந்துச்சு. பாம்பு, பூச்சி இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். அதனால் என்னென்னா பழைய தகரம் ஒன்று கிடந்துச்சு. அதை எடுத்து உள்ளே வச்சிட்டோம். ஸோ அது வழியாக எதுவும் வர முடியாது. 3 பக்கம் செவரை கட்டிட்டு சென்டராக ஒரே ஒரு கோழி போகிற அளவுக்கு மட்டும் கேப் வச்சுட்டோம். ஏன்னா அதுதான் ஒரு டைல்ஸ் போகிற அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் டோரை டைல்ஸை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைல்ஸ் அளவுக்கு மட்டும் டோர் செட் பண்ணிக்கிட்டோம். இந்த ஃபுல் கோழிக்கூடு கட்டுறதுக்கு எனக்கு வெறும் 300 ரூபா மட்டும்தான் ஆனிச்சு. ஏன்னா நான் வாங்கினது வெறும் சிமெண்ட் மட்டும் தான் வாங்கினேன். பேலன்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் வேணான்னு த்ரோ பண்ணதை வச்சுட்டு நானே கட்டிட்டோம். ஃபைனலாக நம்ம கோழிக்கூடு பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடப்பாக்கல்லை தூக்கி மேலே போட்டால் போதும். இதுவும் எங்கள் பழைய வீட்டில் உள்ள கடப்பாக்கல் தான். ஸோ கடப்பாக்கல் இல்லைன்னா நீங்கள் தகரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. தகரத்தை போட்டு மூடிக்கிடலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்ட பொருளெல்லாம் வச்சு கோழிங்களுக்கு அழகான ஒரு வீடு ஒன்று செட் பண்ணி கொடுத்தாச்சு. இனிமேல் ஒரு பிரச்சனையும் இல்லை. மழை வெயில் எது இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கோழிங்க ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.